தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நேபாளத்தில் நடக்கிறது என்ன? ஒரு சாதாரண சமூக வலைதள தடை அப்படிங்கிறது நாட்டின் ஒட்டுமொத்த கட்டமைப்புக்குமே கேள்விக்குறியாக்கக்கூடிய, பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக்கக்கூடிய, நாட்டின் மாட்சிமை பொருந்திய நாடாளுமன்றத்தை தாக்கக்கூடிய, இன்னும் மேதகு பிரதமர் அவர்கள்லாம் நாட்டை விட்டே ஓடக்கூடிய அளவுக்கான நிலையை ஏற்படுத்த அந்த மக்களினுடைய மனநிலை ஏற்பட என்ன காரணம்? இது மட்டும்தானா அல்லது வேற காரணங்கள் ஏதாவது இருக்கா? புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் நம்மோடு இருக்கிறார். இது பற்றி பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் ஓப்பனிங்ல சொன்னதுதான், ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான கருப்பொருள், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டறிய வேண்டியது எந்த ஒரு விஷயத்தை, குடும்பத்திலையும் சரி நாட்டிலையும் சரி. இப்போ ஒரு சமூக வலைதளத்தில் தடை பண்றாங்க அப்படிங்கிறத இந்த அளவுக்கு நாட்களை கடந்து, அதுவும் நாடாளுமன்றத்தை எரிக்கிறது, பிரதமர் ஓடுறாரு, நிதி அமைச்சர் அந்த கால்வாயில தள்ளப்பட்டு ஆடையே இல்லாம அங்கிருந்து துரத்தப்படுறாரு அப்படின்னா இந்த அளவுக்கு கோபம், இது இன்னும் சொல்லணும்னா வெறி மக்களுக்கு இருக்குன்னா ஏன்? இது இமீடியட் காஸ் அப்படின்னா இதுதான் நீங்கள் சொன்னது. இமீடியட் ஃபர்ஸ்ட் காஸ். இப்போ சோஷியல் மீடியா பேன் பண்ணதுனால இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வருது ஃபர்ஸ்ட். இப்போ இமீடியட்டாக நடந்த விஷயம். ஆனால் இது மொத்தம்தான் காரணமான, இது காரணம் கிடையாது. இதற்கு பின்னால் போகணும். அதாவது முதல்ல நேபாள் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. நேபாள் ஒரு அரசர் ஆண்ட ஒரு மன்னராட்சி கொண்ட ஒரு நாடு. அந்த மன்னராட்சி குடும்பத்தையே மொத்தமும் ஒரே ஒரு இரவுலையே கொண்டுட்டு, அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் அந்த ராஜ குடும்பத்தில் நடந்த விஷயம்லாம் தெரியும். அதுக்குள்ளே நான் போகல. அதே மாதிரி இவங்க கம்யூனிஸ்ட் அரசை உள்ளே கொண்டு வராங்க. மன்னராட்சி முறையை ஒழிச்சு கட்டிட்டு இவங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அது ஒரு ஆரம்பம் 1990லேருந்து இந்த 35 வருஷத்தில். ஓகேவா? 35 வருஷத்தில் 30 தடவை அவங்க அரசவை மாறி இருக்கு. அதாவது ஒரு பார்லிமெண்ட் 30 தடவை மாற்றிருக்காங்க. ஒரு தடவை கூட ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் அவங்களால ஃபார்ம் பண்ணவே முடியல. யாருமே கான்கிரீட்டாக ஆட்சி நடத்தவே முடியல அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது. இதில் நீங்கள் சோஷியல் மீடியா பேன், அந்த 30 முறையுமே கம்யூனிஸ்ட் தான். வேற எல்லாம் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் இருக்கு, நேபாள் காங்கிரஸ் கட்சி இருக்கு, ஸோ நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கு. கூட்டணி மாறும். இப்போ நான் ஒருத்தன் மேலே ஏறி உட்காந்துருக்கேன், நான் சொல்கிறத கேட்கல, இறக்கடா அவனை கீழே இறக்கி மாற்று வேறு ஒருத்தனை கொண்டு வா. ஸோ இந்த மாதிரி தான் மாறி இருக்கே தவிர, நான் சொல்ல 35 வருஷத்தில் 30 தடவை உங்களுக்கு அரசவை மாறி இருக்குன்னா, அதாவது இந்த பார்லிமெண்ட் அந்த கேபினெட் மாறி இருக்கு அப்படின்னா, ஒன்றை மாற்றி உட்காந்துக்கிட்டு கரப்ஷன் நிறைய இருக்குது. இதில் நீங்கள் வெறுமனே சோஷியல் மீடியா பேனை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு ரெஜிம் சேஞ்சை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். நான் சொல்கிறது டீப் ஸ்டேட் அந்த யூஎஸோடைய பேக்டு ரெஜிம் சேஞ்சஸ்லாம் நிறைய பார்த்தோம். ஸ்ரீலங்காவில் பார்த்தோம், பங்களாதேஷில் பார்த்தோம், பாகிஸ்தானில் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக தான் நம்ம இப்போ நேபாள்லையும் பார்க்குறோம். ஆனால் அது மாத்திரமே காரணமாக வச்சு ஒரு மக்களை திசை திருப்ப முடியுமா அப்படின்னா அது முடியாது. அதற்கு பல காரணிகள். அதாவது ஒரு ரெஜிம் சேஞ்சுன்றது சில சமயத்தில் ஈஸியாக நடக்கும், சில சமயத்தில் டிலேடாக நடக்கும், சில சமயத்தில் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டிலேடாக நடக்கிற விஷயம் சில நாடுகளில் பார்த்தோம். ஆனால் இது இமீடியட்டாக நடக்குதுன்னா ஆல்ரெடி எண்ணெய் கொதிச்சிட்டு இருக்கு, போட்டால் ஒன்று வெடிக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஆல்ரெடி இருந்தது. ஸோ ஒரு கவர்மெண்ட் கூட பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, ஒரு கவர்மெண்ட் கூட மக்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்றது 1990லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ அவங்க எனக்கு நல்லதே பார்க்கலடா 30 வருஷமா 35 வருஷமானா அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்கும்? இன் டிஃபரன்சஸ் நிறைய இருக்குது. அவங்க நாட்டில் வளர்ச்சி, ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். ஒரு பக்கம் ஒரு சாரார் மற்றும் நல்ல வளர்ச்சியை பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் ரொம்ப புவரான ஒரு கண்ட்ரியாக இருக்குது. அதே மாதிரி அந்த கண்ட்ரியோட எக்கானமி நிறைய, அதாவது நம்ம சொல்கிறது, நம்ம பேச வந்த விஷயம் எதனால இவங்க இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்கள் சொன்ன அந்த வெறி அப்படின்றது ஒரு நாளில் வராது. அது சோஷியல் மீடியா வெறும் டோபமைன் அடிக்ஷன் மாத்திரம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு மெயினாக ஒன்று இருக்கணும்ல. நான் எதுக்காக ஒரு நாட்டை டிஃபெண்ட் பண்ணணும், எதுக்காக அந்த மேதகு பிரதமர் இல்லை மாண்புமிகு அமைச்சர்ன்றதை நான் என்னுடைய அமைச்சர்னு பார்க்குறோம். அவங்க அந்த மாதிரி மக்களை பார்த்தாங்களா இப்போ அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த இது. ஸோ ஒரு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பேக்டோரில் 2 பேரும் ஒன்றா பேசிக்கிறாங்க. ஸோ அதனால பார்லிமெண்ட்டில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க, அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அந்த சிஸ்டத்தை மாற்றி அமைக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ அது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு சிஸ்டம் கொஞ்ச நாளைக்கு ரன் ஆகுது, அந்த சிஸ்டம் சரியில்லைன்னா மாற்றணும். அரசியலமைப்பு சட்டம், நார்மல் சட்டத்திட்டம் எல்லாமே மாறக்கூடிய விஷயம், எதுவுமே மாற்றலை. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ரன் பண்ணலாம்.
ஓடுற வரைக்கும் ஓட்டும், நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், நம்ம எல்லாருமே பணத்தை பிரிச்சுக்கலாம். ஸோ மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் எதுவுமே மக்களுக்கு போய் சேரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நீங்க சொன்ன அந்த கோபம் வெறியாக வெளிப்பாடு தான் நம்ம இதில் பார்க்குறோம். அன்னைக்கு அந்த சோஷியல் மீடியா பேன் பண்ணாங்க அப்படின்றது அந்த லாஸ்ட் ஒரு நெயில் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பொருளாதாரத்தில் நேபாளோட நிலை என்ன? பொருளாதாரத்தில் ஜிடிபி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தில் 25%-30% அளவுக்கான அவங்களுடைய ஜிடிபி வந்து ஃபாரின் ரெமிட்டன்ஸை நம்பி இருக்கு. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணங்கள், அதாவது இண்டிவிஜுவலுக்கும் சரி நாட்டுக்கும் சரி, வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுத்தா தான் அந்த நாடு ஓடும் அப்படின்ற மாதிரி 30% அப்படின்றது ஒரு நாட்டை ரன் பண்றதுல அமௌண்ட்ல 30% வெளிலேருந்து வரணும் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும். வெளிநாட்டுல இருந்து யாரு தர்றாங்க நேபாளுக்கு? வரணும், வெளிலேருந்து வந்தா பணம் வந்தா தான் இங்கே உள்நாட்டில் அதான் யாரு நேபாள இருந்து வெளியில போனவங்க அனுப்புறவங்க அது இருக்கு. பிளஸ் நாடுகள் கொடுக்கக்கூடிய யுஎஸ்ஐடோட கட் கூட இதுல இருக்கு. நாடுகள் கொடுக்கக்கூடியனா ஒண்ணு கடனா கொடுப்பாங்க, எய்டு உதவியா எய்டு வருதுல, யுஎஸ்ஐடு வருதுல, யுஎஸ்ஐடு வந்தா மட்டும் தான் ரன் ஆகும். அந்த மாதிரி இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ இருக்கு. நான் சொல்றது 10-15% அளவுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அதுல வந்து யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ரொம்ப லீத்தல். நீங்க சொன்ன போது ஜென்சி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஜென்சின்னா இந்த யூத் அந்த இதில் தான் 97 to 2010. ஆமாம், அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பசங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லை. 10%-15% அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது படிச்சிருக்காங்க, வேலை தேடுறாங்க, வேலை கிடைக்கல, வளர்ச்சி இல்லை நாட்டில். சரி, நான் போய் அட்லீஸ்ட் ஃபேஸ்புக்லையாவது திட்டுறேன் அப்படின்னா அதையும் நீ பேன். அதாவது நான் சொல்கிறேன், வெளிநாட்டு ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சமூக வலைதள ஊடகங்களுக்கு இந்தியா வந்து கண்ட்ரோல், அதாவது நான் சொல்கிறது ரெகுலேட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்தியாவிற்கு தனியாக சோஷியல் மீடியா வேணும்னு சொல்கிறேன். நான் இந்தியாவுக்கு தனியாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்தியாவுக்கு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும்னு சொல்கிறேன். எல்லாமே ஆத்ம நிர்பாரில் நம்மளுக்கும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் இப்பவும் சொல்கிறேன், ஆனாலும் அவன் வந்து வெளிப்பாடு அப்படின்றது அவனோட உணர்ச்சியோட வெளிப்பாடாக ஒரு இடத்துல வைக்கிறான்னா அது முகநூல், இன்ஸ்டாகிராமு, அப்புறமா எக்ஸ் தளம், அப்புறமா வாட்ஸ்அப், இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டுக்குன்னு அவங்களா உருவாக்குன இந்த சமூக வலைதளங்கள் இல்லை அப்படின்னா, உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் போன்றையோ ஓஎஸ் போன்ற விஷயங்களோ இல்லை அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதில் வச்சு வெளிநாட்டு விஷயங்களை மேனிப்புலேட் பண்ண முடியும் எந்த நாட்டிலனாலும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்று, நீங்கள் உங்ககிட்டயே இருந்ததுனாலும் உங்களால் ரெகுலேட் பண்ண முடியும். ஆனால் ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி ரெகுலேட் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் இப்போ ஏஐலாம் வந்துருச்சு. ஒரு அல்காரிதம் சேஞ்ச் போதும், உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயம் எது உங்கள் மக்கள் பார்ப்பாங்கன்னு அவன் முடிவு பண்ணிடுவான். ஒரு அல்காரிதம் சேஞ்ச் பண்ணால் இந்திய மக்கள் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்குறாங்க அப்படின்றத அவன் முடிவு பண்ணுவானே தவிர நம்ம முடிவு பண்ண மாட்டோம். டிக்டாக் பேன் போது நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதை பற்றி. சைனாக்காரங்க யூஸ் பண்ணுற டிக்டாக்ல என்ன வீடியோஸ் வருது, இந்திய மக்கள் பார்க்கக்கூடிய டிக்டாக்ல என்ன வீடியோ வருது, இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நிறைய டிபேட் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்தியர்கள் வந்து ரீல்ஸ் போடுறதுல எந்த ரீல்ஸ் போடுறாங்க, சைனாக்காரங்க என்ன ரீல்ஸ் போடுறாங்க, சைனா பசங்க என்ன படிக்கிறாங்க, இந்தியா பசங்க என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஆனாலும் இந்தியாவிற்கு, அதாவது அந்தந்த நாடு தனியாக வைக்கும் போது ரெகுலேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ரெகுலேட் பண்ணாலுமே மற்ற விஷயமும் நீங்கள் அந்த மக்கள் மீது நீங்கள் செலுத்த வேண்டிய அக்கறை செலுத்தினால் மட்டுமே உங்களுக்கு வந்து நான் என்ன விதை போடுறேனோ அதுதானே வரும். நான் வந்து வெறுப்பை தான் மக்கள்கிட்ட நடுறேன் அப்படின்னா வெறுப்பு தான் எனக்கு திரும்பி வரும். ஸோ நான் மக்களை ஒழுங்காக நல்லாட்சி பண்ணேன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் மக்கள் வந்து கண்டிப்பாக அன்னாப்பியாக இருக்கக்கூடிய மக்கள் அன்னாப்பியாக தான் இருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ பண்ணீங்கனாலும் அதுக்கு மேலே வேணும்னு கேட்கறது தான் மக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஆமாம், அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்போ இதில் இவங்க கம்ப்ளீட்டாக விட்டது என்னென்னா, இந்த சமயத்தில் அவங்க பேன் பண்ணது தப்பு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நான் வந்து பேன் ரெகுலேட் பண்ணணும்னு சொல்கிறேன், இந்தியாவுக்கு வேணும்னு சொல்கிறேன், அதே மாதிரி தான் அந்தந்த நாடுகளுக்குமே. ஆனால் அது எல்லாத்துக்கும் முக்கியமாக முதல்ல என்னோட அரசாங்கம் ஸ்டேபிளாக இருக்கணும், பொருளாதாரம் ஒழுங்காக இருக்கணும், வேலை வாய்ப்பு கரெக்டாக இருக்கணும், டைவர்சிஃபை பண்ணணும் என்னோட இன்கம்மை. நான் இன்கம் டைவர்சிஃபை பண்ணல. இது எல்லாத்துக்கும் மேலே நேபாளில் வந்து எல்லா பிரச்சனைக்கும் மேலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இயற்கையே நேபாளுக்கு சாதகமாக இல்லை. அடிக்கடி பூகம்பம் வரக்கூடிய நாடு. ஸோ இவங்க ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலுமே அது திருப்பி வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய உதவிகளை நம்பி தான் அந்த பூகம்பத்திலிருந்து மீண்டெடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இது எல்லாம் இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பக்கமும் இவங்க கால் வைக்கிறாங்க, அகலக்காலாக போகுது. ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா. அந்த கிங்டமாக இருக்கும் போது இந்தியாவோட ஓரளவுக்கு ஒழுங்காக இருந்தாங்க. வெளில போனோன்னு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர்.
ஸோ நீ அமெரிக்கா பக்கம் போ, நான் சைனா பக்கம் போகிறேன். 2 பக்கம் 2 அரசியல். அதாவது இணைய அந்த சேவையில சில நுணுக்கங்களை வழங்கக்கூடிய வசதிக்கான ஒரு பெரிய கட்டமைப்பு. அதுக்கு 2 பேரும் 2 விஷயங்கள் சொல்றாங்க. அந்த 2 பேர் யாருன்னா சைனா, இன்னொன்னு யுஎஸ். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 2 பேருமே இந்த கட்டமைப்பை நீங்க எங்ககிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி நிர்பந்தம் கொடுக்குறாங்க நேபாளுக்கு. அந்த நிர்பந்தத்தின் காரணமாக அமெரிக்கா பக்கம் இந்த நேபாள் சென்று விட்டது. பணம் வாங்கிட்டாங்க, பிரதமரா இருக்கக்கூடியவர்கள் பணம் வாங்கிட்டாங்கன்ற செய்தியை சீனா சமூக ஊடகங்கள் மூலியமாகவோ வேற தகவல்கள் மூலியமாகவோ பரப்புறாங்க. ஸோ இதுல வேற காசு வாங்கிட்டு இதுலயும் பண்ணிட்டீங்களா, ஊழல் பண்ணிட்டீங்களான்ற கோபத்தை வெடிக்கும் போதுதான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கு அப்படின்றது. ஸோ அப்ப வெளிநாட்டு சதியும் இதுல இருக்கு அப்படின்றத எடுத்துக்க. கண்டிப்பா அதான் நான் சொன்னேன். ரெஜிம் சேஞ்சோட ஆபரேஷன் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க வந்து நீங்கள் சைனா பக்கம் மட்டும் இல்லை யூஎஸ் பக்கம் மட்டும் சொல்ல முடியாது. இதில் 2 பேர் மேலேயும் சந்தேகங்கள் இருக்கலாம். 2 பேருமே இதுக்கு காரணியாக இருக்கலாம். இதில் ப்ராப்ளமே இல்லை. ஆனால் இதுக்கான என்ன கொஸ்டின் வைக்கிறேன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க இவ்வளோ நாளா நடந்தது ஃபினான்சியல் கிரைசிஸ், வேலை வாய்ப்பு இல்ல இதுவும் படிப்பு அதெல்லாம் இருந்த கோபத்தின் தான் வெறியா வந்ததுன்றீங்க. ஆனா இந்த வெளிநாடு இருக்கக்கூடிய தகவல்கள் கொடுத்த தகவல்கள் அப்படிங்கிறது அவங்களை இன்னும், அதாவது நீங்க சொன்ன மாதிரி எரியிற நெருப்புல அவங்க எண்ணெய் ஊத்துனாங்களா அப்படின்றதான் கேள்வி. ஆமா, அதுதான் சொல்றேன் நான். அதாவது நீங்க இப்ப ஒரு நல்ல வளர்ச்சி கொண்ட நாட்டுல உங்களால இதை பண்ண முடியாது. உங்களால ரெஜிம் சேஞ்ச் இப்ப நான் ஒரு நல்ல டெவலப் இந்த இடத்துல அதை தப்பா சொல்றீங்க. அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க ஆஸ்திரேலியால பண்ண முடியுமா இந்த வேலையை? நீங்க வேற ஏதாவது கண்ட்ரியில பண்ண முடியுமா? இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட்னு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பண்ணாங்க. நிறைய ரெஜிம் சேஞ்ச் மிடில் ஈஸ்ட்லலாம் நடந்தது. அதை ஏன் வந்து உங்களால் சில கண்ட்ரீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? ஏன்னா அந்த கண்ட்ரீஸில் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நான் சொல்கிறது வந்து எல்லா கண்ட்ரியுமே எல்லா பொலிட்டீஷியனுமே வந்து எல்லாருமே நல்லவர்கள், எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. பாலிடிக்ஸ்னு வந்துருச்சு. தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் செயின்ஸ் இந்த பாலிடிக்ஸ். அவ்வளோதான். எல்லாருமே ஒரு விதத்தில் இவன் ஒரு மாதிரி பண்ணுறான்னா அவன் வேறு மாதிரி பண்ணுவான். அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் பாலிடிக்ஸ் இஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரே மாதிரி தான். ஸோ அதில் வந்து 100% பர்ஃபெக்டாக எந்த ஒரு பொலிட்டிஷியனும் இருக்க முடியாது, எந்த ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கவே முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டூ சம் டர்ட்டி ஜாப். ஸோ அப்படி பண்ணால் தான் அவன் திருப்பி எண்ட் ஆஃப் த டே ஹி ஹேஸ் டு சஸ்டெயின். ஸோ மக்கள்லாம் ஒழுங்காக இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஐடியல் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம்னா நம்ம சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கலாம். ஸோ பீப்புள் அப்படி தான் இருக்கான். அதாவது இந்த டெமோக்ரஸி பீப்புள் டிசர்வ் த லீடர்ஸ் தே கெட். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இவன் தான் அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஸோ இப்போ இந்த நேபாளில் இருந்தக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் யாரு? இவன் தேர்ந்தெடுத்தவன் தானே. இனி இவன் போட்டு ரோட்ல போட்டு அடிக்கிறான். அந்த கேள்வி அதுதான் கேட்குறேன். இவன் தேர்ந்தெடுத்தவன் தானே. நேபாள் சைனா என்ன சொன்னாலும் நேபாளில் யாரு தலைமை பொறுப்புல இருந்தாலும் கேட்க போறாங்க. யூஎஸ்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நேபாளில் தலைமை பொறுப்புல யார் என்ன சொன்னாலும் கேட்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மக்களை தூண்டி விட்டு அவங்கள அழிக்கணும்னு சொல்லி சைனாவும் அமெரிக்காவும் நினைக்குதுன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன? நேபாளில் என்ன இருக்குன்ற கேள்வி வருது. நேபாள் வந்து என்ன சொல்றது, ஜியோ பொலிட்டிக்கலி அவங்க வந்து ஒரு சென்டர் ஆஃப் இந்தியா அண்ட் சைனா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்காங்க. கண்ட்ரி கேச்சிங். ஆமா, இதுல சைனாவுக்கு ரொம்ப நாளாக இன்ட்ரெஸ்ட் உண்டு. சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனாவோட பாலிசி வந்து பாம் அண்ட் 5 ஃபிங்கர்ஸ் அப்படின்றதுல அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், பூட்டான், நேபாள் அண்ட் லடாக். ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல வருது இல்லையா? ஸோ பாம் அப்படிங்கிறது வந்து திபெட். ஸோ ஒவ்வொரு அருணாச்சல் பிரதேஷ் ஒரு விரல்னா, சிக்கிம் ஒரு விரல்னா, பூட்டான் ஒரு விரல்னா, நேபாள் ஒரு விரல்னா, லடாக் ஒரு விரல். ஸோ 5 விரல் இப்படி பிடிச்சி எடுக்கிறது தானே அவனோட எய்மே. ஸோ அது திபெத்தை நம்ம முன்னாடியே தடுத்து நிறுத்திக்கணும், முடியல. ஸோ இப்போ வந்துருச்சு. சைனாவோட எய்ம் அங்கே அப்படி இருக்குது. ஸோ அப்போ பங்களாதேஷில் யூஎஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு? ஸோ அடுத்த கேள்வி நம்ம வைக்க வேண்டியது என்னென்னா, பாகிஸ்தானில் யூஎஸ்க்கு என்ன ப்ரெசன்ஸ் தேவை? ஸோ ஸ்ரீலங்காவில் எதுக்காக நீங்கள் ஐஎம்எஃப் வந்து இவ்வளோ உட்காந்துட்டு இருக்காங்க ஹீட்டிக்காரங்க மாதிரி? ஸோ இந்த ரீஜனில் ஒவ்வொரு இடத்துலையும் ரெஜிம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முதல்ல ஸ்ரீலங்காவில் ப்ராப்ளம் ஆரம்பிச்சது. மால்டீவ்ஸை டர்க்கி வச்சு ஆம்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் முடியல. ஸோ சைனாவா இந்தியாவா தான் மால்டீவ்ஸ் போயிட்டு இருக்காங்களே தவிர வெஸ்டர்ன் சைடில் இன்னும் போகல மால்டீவ்ஸ். ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புக்கு ஜாஸ்தி. நான் அடுத்தது சொல்கிறேன். ஸ்ரீலங்கா வரும்போது நான் சொன்னது தான் பங்களாதேஷ், அடுத்தது பாகிஸ்தான், அடுத்தது நேபாள். அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்தது சொல்கிறேன். மால்டீவ்ஸில் டர்க்கி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது சைனாக்காரன் தான் அந்த சைட்லேருந்து தான் பிரச்சனை வரும்ன்ட்டு. நான் சொல்கிறேன் துருக்கி சைட்லேருந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா மால்டீவ்ஸ் வந்து முஸ்லீம் கண்ட்ரி, துருக்கி நேராக கீழே இருக்குது. ஸோ மால்டீவ்ஸில் பிரச்சனை வரும்போது பார்லிமெண்ட் பிரச்சனை வந்து பார்லிமெண்ட்டை பிடிச்சிட்டாங்க அங்கே. ஸோ மால்டீவ்ஸில் நான் சொல்ல 1988, ஸோ 88-89 அப்போ ஆப்ரேஷன் கேக்டஸ் நம்மளுடைய நேவி போய் இன்டர்வியூன் பண்ணி பிடிக்கும் போது முதல்ல கால் பண்ணது யாருக்குன்னா பாகிஸ்தான் தான் கால் பண்ணாங்க. ஸோ அவங்க மால்டீவ்ஸ் அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே தென் தே வென்ட் டு யூகே வந்து என்னாலே முடியாதுன்னு சொன்ன உடனே இந்தியா கிட்ட போய் நீங்கள் கேளுங்கன்னு சொன்ன உடனே ராஜீவ் காந்தியோட பீரியடு அவங்க வந்து இந்தியாவை கேட்டாங்க. யூகே டைரக்ஷன் கொடுத்தது. இன்ஃபேக்ட் யூகேவோட பேஸ் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் இட் வில் டேக் 2 days நாங்கள். ஸோ இந்தியா வந்து 20 மணி நேரத்தில் மொத்தத்தையும் முடிச்சிருச்சு. ஸோ அந்த பிராந்தியத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடு தான் மாலத்தீவு. ஸோ அந்த மாலத்தீவுமே நாளைக்கு வந்து ரெஜிம் சேஞ்சில் மாட்டலாம். நான் சொல்கிறது இந்த முய்ஸுக்குமே பிரச்சனை இருக்கும்.
நான் சொல்ற டர்க்கி சைட்ல இருந்து. ஸோ இந்த ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன்ஸ் எல்லாம் நான் இல்ல, இதெல்லாம் வந்து டர்க்கியே டெவலப்டு இல்ல சார், அவங்களுக்கே வேற ஒரு இஸ் a NATO country. டர்க்கி ஹேஸ் அ சிக்னிஃபிகன்ஸ். அதாவது நீங்க வந்து எர்டோவானை பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ல டூப் மாதிரி எல்லா குரூப்லயுமே இருப்பார் அவர். ஸோ அவர் வந்து இயூவில் இருப்பார், அவர் வந்து நேட்டோவில் இருப்பார், அவர் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷனில் இருப்பார், அப்புறம் பிரிக்ஸ்லையும் வருவார். இப்போ எனக்கு பிரிக்ஸ்லையும் வந்துடணும், எந்த குரூப் வந்தாலும் அந்த குரூப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எந்த குரூப்பில் போனாலும் அந்த குரூப்பில் ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி அவர் எல்லா குரூப்லேயும் இருக்கணும், எல்லாருமே நல்லது பண்ண. ஆனாலும் அவங்க அப்படி தான் இருக்காங்க, அதில் ஏன்லாம் தெரியல. ஸோ அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொக்கேஷனில் இருக்காங்க, ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்காங்க. பட் ஸ்டில் உங்களுடைய ஆட்சியாளர்கள் சரியில்லை, உங்கள் ஆட்சியில் வந்து நிறைய சரி இல்லாமல் டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது மாதிரி தான் ஆகும். ஸோ நேபாள்லையும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நீங்கள் எவ்வளோ சுற்றினாலும் அந்த இடத்துல இருக்க மக்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் இந்தியாவை எக்ஸாம்பிளாக எடுக்கிறேன். இந்தியாவில் 80 கோடி பேருக்கு கிட்டத்தட்ட வந்து கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக இன்னி வரைக்கும் அரிசி பருப்பு எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. கோவிட் போது ஆரம்பித்தது, கோவிடுக்கு அப்புறமாவும் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இனிமேலும் தொடரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டிய, தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து அதாவது நான் வந்து அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டா, இந்தியா இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். இது நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டிவிலேருந்து இவங்களால வாங்க முடியாதுன்னா சில பேர் உண்மையிலே வாங்க முடியாதவங்களுக்கு போய் சேர வேண்டியது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணியிருக்கணும் நேபாள், அதுவுமே பண்ணல. ஸோ எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையுமே ஒரு தரப்பு மாத்திரமே அடித்து சாப்பிட்டு எல்லா பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குன்னா, இப்போ ஆல்ரெடி அந்த வீடு அப்படி தான் இருக்குது, தலைமை சரியில்லை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் இது எல்லா இடத்துலையும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ஸோ அவங்க வந்து தே ஹவ் மேட் அ டெரிபிள் மிஸ்டேக் வித் த பீப்புள். அதுதான் சொல்லுவேன். இந்த விஷயத்துல இப்ப நேபாள் நடக்கிற விஷயமும் அடுத்து நீங்க மால்தீவுக்கான ஒரு பாயிண்ட் வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்ற கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்க்கப்படுதுல சார். இந்தியாவுக்கும் பிரச்சனை, சைனாவுக்கும் பிரச்சனை. இந்த பிரிக்ஸோடைய இது முடிஞ்சது இல்லையா, உச்சி மாநாடு முடிஞ்சது. அதுல பிரிக்ஸோட உச்சி மாநாட்டில் இந்தியாவோட பாரத பிரதமர் மாத்திரம் தான் ஒரு பெரிய தலைவர் கலந்துக்கிட்டாரு பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருந்து. விளாடிமிர் புட்டின் போல, ஜி ஜின்பிங்க போல, இவர் மாத்திரம் தான் போனாரு. அது முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. நீங்க செக் பண்ணி பாருங்க டேட்ஸ். அதுக்கப்புறமா தான் ஜப்பான்ல அப்ப ஜப்பானோட பிரதமர் மாற்றம். அது வந்து இப்ப இந்தியாவுக்கு மட்டும் செக்கா இல்ல சைனாவுக்கும் சேர்த்து செக்கா? ஸோ அவங்களோட டாக்டரின் பாருங்க. சவுத் கொரியால பாருங்க ப்ராப்ளம். நீங்க இந்த ஆசியாவில் இருக்கிற எல்லா நாட்டிலையுமே ஒரு ரெஜிம் சேஞ்ச் நடக்குது பாருங்க. தாய்லாண்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாங்க. மியான்மர்ல ப்ராப்ளம் இருக்கு. பங்களாதேஷ் அதுதான் கேட்க நான் வந்து நான் சொல்றது ஒரு டைம், அதாவது 2 நாடு இப்ப ஆசியாவில பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர்ல கிடையாது, மலேசியால அடுத்ததுன்னு சொல்றாங்க. கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் பிரச்சனை இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல அந்த பிரச்சனையில தாய்லாந்தோடைய பிரதமர் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா அவர்களை நாடு விட்டு வெளில வந்துட்டாங்க. இன்னைக்கு யூஎஸோட பப்பட் ஒருத்தர் உட்காந்துருக்கு, யூனிஸ். ஓகேவா? சைனாவிலையும் ஜி ஜின்பிங்க்கு அடுத்தது, சைனால ஜி ஜின்பிங் எங்க போனாருன்னு கேட்டாங்க. ஸோ இப்ப எல்லா பக்கத்துலயுமே உங்களுக்கு ஃபேவரபிள் பொசிஷனே இல்ல. இதுதான் நம்ம குறிப்பிட விரும்புறது. இது ஒரு பேட்டர்னா தெரிஞ்சதுன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சில கண்ட்ரீஸை பண்ண முடியாது, சில கண்ட்ரீஸை பண்ண முடியும். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இவங்களால பண்ண முடியுமோ அந்த கண்ட்ரீஸ் இப்போ ட்ரை பண்றாங்க. ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு டாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் இதோட பொருத்தி பார்க்கலாம். இந்தியாவுக்கு டாக்ஸ், நான் இந்தியாவுடைய போன வருஷம் எலெக்ஷனையே நான் இன்னி வரைக்கும் கேள்வி கேட்டுன்னு இருக்கேன். நான் வந்து இட் கான் பி ஹேப்பனிங் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். 240ன்றது 10 வருஷம் குட் கவர்னன்ஸுக்கு கிடையாது, இது ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ்ன்னு நான் அப்போதுலாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் 4 ஜூன் 2024 சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த நம்பர் சான்ஸே இல்லைப்பா இந்தியாவுக்கு. அவ்வளோ திட்டங்கள் போட்டிருக்காங்க 10 வருஷத்துல. இந்தியாவோட எக்கானமி நீங்க எந்த ஒரு லிஸ்ட்ல வேணா எடுத்து பாருங்க. இப்ப நான் நேபாளுக்கு வச்ச எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு வச்சு பாருங்க, எல்லாத்துலயுமே நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. அப்படி இருந்தும் இந்த நம்பர் வருதுன்னா இந்த நம்பர் வந்து எப்படி வரும்ன்றதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா நம்ம வந்து 10வது எக்கானமில இருந்து இப்ப 4வது எக்கானமிக்கு வந்துட்டோம். நம்மளுடைய ஃபாரின் ரிசர்வ், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம பவர்ஃபுல்லா இருக்கும், பிரிக்ஸ்ல இருக்கும், G20ல இருக்கும். G20யோட சமிட் இங்க நடத்தி காமிச்சோம். அடுத்தது பிரிக்ஸ் சமிட் வரப்போகுது நம்மளுக்கு. இப்ப இங்க நம்ம எடுத்துக்க போறோம். அடுத்து நம்ம ஓகேவா? நம்ம வந்து SCO மாநாட்டில் இந்தியாவோட பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம்னு கேட்குறாங்க. ஐநா சபையில் நம்ம போய் பேசினா அங்கே கதையே வேற. அமெரிக்கால இருந்து ரஷ்யால இருந்து எல்லா பக்கமும் நம்ம கூட ஓரளவுக்கு நல்ல போயிட்டு இருக்கு. நான் சொல்றது மக்கள் அளவிலான கூட்டமைப்புல போயிட்டு இருக்கு. இவ்வளோ போயிட்டு இருக்கும் போது எப்படி இந்த நம்பர் வரும்ன்றதான் என்னோட கேள்வி. ஸோ அப்போ நாமளும் ஆல்ரெடி ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன்ல தான் இருக்கோம்.
இதுல நம்மளுக்கும் அச்சுறுத்தல் உண்டு. என்னன்னா நீங்க சொல்ற அந்த நாட்டாம மனப்பான்மை இருக்கக்கூடிய அந்த நபரே கேள்விக்குள்ளானவர் தானே, அவரே எத்தனை நாளைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரே சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸ் இருக்கு. இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்களே நடைமுறைக்கு வருமானதும் கேள்வியா இருக்கு. கரெக்ட். ஒண்ணு. ரெண்டாவது, மோடி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அதே நபர் சொல்லிருக்காரு. அந்த நபர் பேரை சொல்ல இந்த கேள்வி வச்சனால நான் யார சொல்றேன்றது கண்டிப்பா தெரியும். சரி, இப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட சூழல்ல ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போட்டு வேற லெவல்ல பண்ணி யூஎஸ்ல நிறைய விலைகளை டாலர் எங்கேயோ அதர பாதாளத்துக்கு போச்சு. உடனே அவங்க ருப்பியை கம்பேர் பண்றாங்க. ருப்பியை விட்டுருப்பா வேர்ல்டு கரன்சில கம்பேர் பண்ண அப்படின்னு பார்த்தா ஈக்குவேஷன் பார்த்தா அது இல்ல, காலி ஆயிடுச்சு. இப்படி இருந்தும் அவரு பிரதமர் நரேந்திர மோடி அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா உண்மையிலே அவரே நிரந்தரமானவர் அல்லன்ற பதில் தானே சார் உண்மை. இதுல ரெண்டு விஷயம். முதல்ல 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே 12 மணி நேரத்துக்கு அப்புறமா எந்த ட்வீட்டை சொல்றீங்கன்றதான் என்னோட முதல் கேள்வி. நான் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். 12 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட ட்வீட்ல நாம் வந்து இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் இழந்து விட்டோம் ஒரு 100%. அதுக்கு முன்னாடி நான் சொல்றது போன வாரத்துல நடந்த விஷயம். இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் இழந்து விட்டோம், அந்த வார்த்தை அப்படியே இருக்கு. we have lost அப்படின்றாரு. ஸோ லாஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி நீ தொலைச்சிட்டல, அப்புறம் எங்க தேடுற, நீ வானான்ட்ட. உன்னோட வார்த்தை. நான் இந்தியா ஏதாவது சொல்ல சார், இது வந்து நம்ம அங்க பிரிக்ஸ் நடக்கும்போது, அதாவது சாரி ஆசியான்ல மீட்டிங் எஸ்சிஓ மீட்டிங்ல அப்போ பேசினது. எஸ்சிஓ மீட்டிங் முடிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய 3 தலைவர்களும் அத்தாரிட்டேரியன்னர், இந்தியாவுடைய பிரதமரையும் சீனாவுடைய அதிபரையும் ரஷ்யாவோட அதிபரையும் அத்தாரிட்டேரியன்ஸ் மீட் அப்படின்னாரு. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் கோஆர்டினேட்டும் பண்ண முடியல, கோஆர்டினேட்டடாவே இல்ல. ஒன்னோட ஒண்ணு வந்து கரெக்டா இருக்கா அது ஒன்றும் எடுத்துக்க முடியல. நான் அதான் சார் இல்ல இதுல விஷயம் என்ன, அவரே நிரந்தரம் இல்லாத போது அவர் எப்படி நம்மள எல்லாம் ரூல் பண்ண முடியும்னு கேக்குறாரு. அந்த முயற்சி எப்படி எடுக்கிறாரு? அவர் சொல்றது எல்லாமே அவர் தான் அத்தாரிட்டேரியனா டிசைட் பண்றாரு. இதுல டாரிஃப்னா 2 பேர் சேர்ந்து பேசணும். அதையும் நம்ம முதல்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். டாரிஃப்னா 2 பேர் பேசி 2 பேர் ஒப்பந்தத்துக்கு வந்து ஆமாப்பா நீ சொல்ற நம்பர் நான் ஒத்துக்கிறேன். இந்த மாடு வாங்குறத கூட துண்டு போட்டு 2 பேர் பேசுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சாதாரணமா புரியணும்னா, 2 பேர் மாடு வாங்குற விற்கிறேன்னா மாடு விலை என்னன்னு சொல்லிட்டு துண்டு போட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி துண்டு கூட போட மாட்டேன். நான் சொல்ற விலை தான் இந்த மாடு, நீ வாங்குறதுனா வாங்காட்டி போனா அது எப்படி ஒத்து வரும்? அதுல இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சைனாக்காரனும் கேட்க போறது இல்லை, ரஷ்யாக்காரன் கேட்கவே வேணாம். ஏன்னா அவன் ஆல்ரெடி நீ 30,000 20,000 சாங்ஷன் போட்டுருக்கு, 30,000 மாத்துவன்ற. ஸோ இவ்வளோ சாங்ஷன் போட்டு நீ தான் இழந்துட்ட. உண்மையிலேயே நீ வந்து 3 பேரையும் இழந்துட்ட அப்படின்ற மனநிலை உனக்கே இருக்கு. அதனாலதான் அதோட வெளிப்பாடு தான் இப்படி நீங்க சொன்னதே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. இந்தியா இழந்ததானா இந்தியா அப்படியே தான் இருக்கு. நான் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கேன், நீ தான் மாத்தி பேசிட்டு இருக்க. நீ எதை சொன்னதை எடுத்துக்கணும். அதே மாதிரி மோடியின் போர், இது போன வாரம் நான் சொல்ற 4 நாள் முன்னாடி வந்து ரஷ்யா உக்ரைன்ல நடக்கிற விஷயம் வந்து மோடியின் போர். திமிர் பிடித்தவர் மோடி. இப்போ மோடி வந்து நண்பர். இது வந்து ஒரு நாட்டின் தலைவர். அதாவது இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் சண்டை போடுவாங்களே, அப்போ கூட ஒரு வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி கண்டினியூஷன் இருக்கும். இதில் அந்த கண்டினியூஷன் கூட இல்லை, தெளிவாக குழப்புற மாதிரி இருக்கு. இன்னொன்று, நீங்கள் நண்பன் சொன்னீங்கல்ல, பனாமான்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் இந்த நாட்டோடைய முன்னாள் தலைவர்கள் டீல் பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு மாதிரி உறவு, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நட்பு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நைட்டு 10:30 மணி வரைக்கும் அந்த நாட்டோடைய தூதர் பனாமாவோட அதிபரோட பேசிகிட்டு இருக்காங்க, ஆட்சியாளர்களோட. நைட்டு 2 மணிக்கு பாம்பு போட்டாங்க பனாமா மேலே. ஸோ அதனால் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, நட்பு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். வி மஸ்ட் பி எக்ஸ்பெக்டிங் த அன்எக்ஸ்பெக்டட். அதுதான் நான் சொல்ல வருது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது, இது நம்ம முன்னாள் மறைந்த இவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி, இது வந்து அரசியலில் நிறந்த நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. புவிசார் அரசியலும் நிறந்த நண்பனும் எதிரியும் கிடையாது. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதனால இது வந்து நட்புன்றது பர்சனல்னா நீங்கள் அப்புறமா வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பாரத பிரதமர் தான் சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே தான், நான் அப்படியே தான் இருக்கேன். நீங்கள் தான் மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். பிரதமர் அவர்கள் ஏதாவது மாற்றி பேசினாரா? இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ஏதாவது மாறி இருக்கா? நான் டாரிஃப் போட்டேனா? இதில் எதுவுமே நம்ம பண்ணல. நாம் அமெரிக்காவை எதிராக பேசணுமா? சரி, இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு பிறகு கூட இப்போ லோக்கலாக மக்கள் தான் எதிர்த்து பேசுகிறாங்களே தவிர அரசாங்கம் ஏதாவது பேசுதா? அதை தான் அமெரிக்கா எதிர்பார்க்குது. நீ ஏதாவது தப்பாக பேசுவ, நீ ஏதாவது கொதிச்சு போய் ஏதாவது வார்த்தை விடுவ, அதை வச்சு நான் உன்னை பின்னாடி மிரட்டலாம், அதை வச்சு ஏதாவது பண்ணலான்றது தான் எதிர்பார்க்குது. நான் இப்போ பேசவே வேண்டாம். இந்த மாதிரி பேசுகிறவங்க கிட்ட அமைதியாக தான் இருக்கணுன்றதுனால தான் பாரத பிரதமர் எதுவுமே பேசல. ஸோ மாற்றி பேசுகிறவங்க கிட்ட ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கல. ஏன் ஃபோன் எடுக்கல? 5 முறை பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி என்ன ஃபோன் எடுத்த உடனே என்ன சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் மோடி கிட்ட சொல்லிட்டேன், மோடி பார்த்துப்பாரு, மோடி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. இப்படியே சொல்றாரு. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் மோடி அதான் சொன்னாரு. நான் சொல்லி தான் மோடி போற நிறுத்தினார் சொன்னாரா இல்லையா?
நான் சொல்லி தான் பாகிஸ்தான் போரை நிறுத்துச்சுன்னு சொன்னார். 2 பேருமே அப்புறமா சொல்லிட்டாங்க, அவர் எதுவும் சொல்லப்பா, நாங்களே எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டோம், நான் நிறுத்துன்னு சொன்னேன், இந்தியா நிறுத்திடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாகிஸ்தானும் கரடியே காடி தொப்பிய மொமெண்ட்னு வந்துச்சு. ஸோ அப்போ இந்தியா பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க இந்தியா போரை நிறுத்தியது தான் ஈக்குவேஷன். இதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம 2 நாடுகள்கிட்ட இருந்து வர நியூஸ் இதுதான். 3ஆவதா ஒரு நாடு உள்ள பூந்து அந்த நாட்டோட தலைவர் நான் சொல்லி தான் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. குறைந்தபட்சம் அவர் கேக்குறது தருவாங்க பீஸ் ஆஃப் அவார்டு, அமைதிக்கான நோபல் பரிசு. அது நீங்க வாங்கி கொடுத்துருங்களே சார். அதுக்காக போயிட்டு நீங்க ஏன் சார் கொடுக்க மாட்டேன், நான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பரிந்துரை பண்ண. ஒரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் நேச பக்தரா இருந்தவர், அவரை போய் எதிரியாக்கி பாவம் இல்லைங்க. அதாவது நான் என்ன கொடுக்குறீங்க, அவர் கொடுக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அதான் ஒபாமாவுக்கே அவார்டு கொடுத்தாச்சு. இதுக்கு மேல அந்த அவார்டு யார் வாங்கினா வாங்கலன்னா என்ன? 7 நாட்டு மேல போர் தொடுத்து 5 நாடுகளை குட்டி சவராக்கி சின்ன பின்னமாக்கி, ஓகேயா, பாரக் ஹுசைன் ஒபாமா என்கின்ற இஸ்லாமியர்களின் நண்பன் சொல்லிட்டு 7 இஸ்லாமிய நாடு, நான் சொல்றேன் எல்லாமே இஸ்லாமிய நாடு, மொத்தமும் காலி. 5 நாடு காலி, அதில் 2 நாடு மொத்தமும் காலி. அந்த மாதிரி இருக்கு. அவருக்கே நீங்க அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல இவருக்கு அதாவது ஒரு அவார்டு வந்து கடைசியா வாங்குற யாரு அப்படின்னு பார்ப்போம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வாங்கியிருக்காரான்னு பார்ப்போம். ஸோ அந்த அவார்டு ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் வாங்கினா என்ன வாங்கலன்னா என்ன அப்படின்ட்டு சோ சார் கூட சொல்லுவார், பாரத ரத்னா யார்கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்கிட்ட இருந்து வாங்கினா நல்லா இருக்கும், சில பேர்கிட்ட இருந்து வாங்கினா ஏன்டா வாங்கணும்னு இருக்கும்னு. அதே மாதிரி தான் இனிமேல் நோபல் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பிரைஸ் யார் வாங்கினா என்ன, ஒபாமாவுக்கே கொடுத்தாச்சு. ஸோ அமெரிக்காவையும் குட்டி சேவராக்கி, அந்த 7 நாடுகளையும் குட்டி சேவராக்கி, கூட நட்பனாக இருந்த எல்லாருமே குட்டி சேவராகன்னு அவருக்கே கொடுத்துட்டாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறது இல்லை? இன்னொன்று, இது நோபலுக்கான போட்டி கிடையாது, நோபல் மாத்திரம் அவருக்கு தேவை கிடையாது. அதுக்கு மேல சில அரசியல்லாம் இருக்கு. அதுக்காக தான் அவர் வந்து அந்த நோபல் பிரைஸ்ன்ற ஒரு ஒரு டீகாயா வச்சிருக்காரு. கிளாரிட்டி என்னன்னா, இப்போ ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையா அந்த பதவிக்கான தன்னுடைய அதிகாரத்துல தன்னுடைய மைண்ட் வச்சு அமெரிக்காவை முன்னேற்றணும் தான் செய்யறாரா, இல்ல அவருக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கா? அவருக்கு கண்டிப்பா அழுத்தம் இருக்கும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய லாபிஸ் இருக்கு. அந்த லாபிஸோட அழுத்தம் இல்லாம அவர் இந்த மாதிரி மாத்தி பேச மாட்டார். முதல்ல இந்தியா கிட்ட இப்படி இறங்கி வரவே மாட்டார். இன்னைக்கு காலையில அதாவது நம்மளுடைய காலையில அவங்க நேற்று ஈவினிங் போட்ட ட்வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அமைதி திரும்பும், 2 பேருமே டாரிஃப்ல நம்ம ஒன்னா வின் சிச்சுவேஷன்ல போவோம். பாரத பிரதமரும் அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்காரு. ஆமா நம்ம பேசலாம், 2 டீம்ஸும் உட்காந்து பேசினா இது பேச்சுவார்த்தை மூலமா தீரக்கூடிய பிரச்சனையா தான் தெரியுது. சிஓ மாநாட்டில் 3 பேரும் பேசிக்கிறாங்க. ரஷ்யா, சைனா, இந்தியா பேசிக்கும் போது இந்தியாவும் அமெரிக்காவும் சிறந்த நட்புறவு இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு தகவலை பார்க்கணும். எங்கேயா நட்புறவு இருக்குது? ஏகப்பட்ட சண்டை, ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட்டிருக்க, ஒரு பொருள் இங்கிருந்து போல அங்க போன பொருளை திருப்பி அனுப்புறீங்கன்னு சொல்லி மறுபடியும் அதுக்கு இல்ல. அதை தான் சொல்றேன். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஸ்டான்ஸ் மாறவே இல்லை, அவங்களோட ஸ்டான்ஸ் தான் மாறி மாறி இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுல வந்து அவர் வந்து டாரிஃப் போடுறாரு, டாரிஃப் நிறுத்துறாரு, நட்பு இருக்குன்னு சொன்னா இந்தியா வந்து இல்லைங்க நான் நட்பு இல்லைன்னு சொல்லலை. இல்ல சொல்லவே சொல்லலாம். ஏன்னா இவங்க 1971 பண்ணதுக்கு சொல்லலாம், 99 பண்ணதுக்கு சொல்லலாம், இப்ப 2025 பண்றதுக்கும் சொல்லலாம். எதுக்கு பாகிஸ்தான்ல முனீரை கூப்பிட்டு எதுக்கு பேட்டி எடுக்க கொடுத்தீங்க? அது இல்லைங்க, ஒரு மண்ணில் உட்காந்துக்கிட்டு இந்தியா மீது போர் தொடுப்பேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிஃபைனரி அடிப்பேன், இந்தியாவில் டேம் கட்டினா டேமை செதப்பேன், இதெல்லாம் ஒரு தீவிரவாத தலைவன் தான் அப்படி பேசுவான். தீவிரவாத தலைவனுடைய எச்சரிக்கை அறைகூவல் மாதிரி தான் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய உயரிய அதாவது ராணுவ தளபதி பேசுற பேச்சு 3rd ரேட்டட் டெரரிஸ்ட்டை விட மோசமா இருக்கு. டெரரிஸ்ட் கூட டேம் அடிப்பான்னு சொல்ல மாட்டான், அடிக்கிறானோ அடிக்கிறாது வேற விஷயம், ஆனா அடிக்கிறேன்னு சொல்ல மாட்டான், உள்ள தைரியமா பேச மாட்டான், அவனை காலி. அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ஆளை நீங்க கூட வச்சுக்கிட்டு இந்தியாவோட நண்பன்னா எப்படி? ஸோ நீங்க எங்களோட எதிரிகள்லாம் நீங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு ஒயிட் ஹவுஸ்ல கூப்பிட்டு உட்கார வச்சு ஐ லவ் ஹிம்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நண்பன்னா எப்படி? சைனாக்காரனே பெட்டரா போல இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானோடைய பிரதமர் போய் இறங்கினாரு எதுல, சைனா எஸ்சிஓ மாநாட்டில் சின்ன ஃப்ளைட்டில் போச்சு, ஒரு ரெட் கார்பெட்லாம் கிடையாது. பாரத பிரதமருக்கு நிறைய வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க. அந்த 3 பேர் பேசினது வயிறு எரிஞ்சு தான் அந்த ட்வீட்லாம் போட்டது. ஸோ இவ்வளோ நடக்கும்போது நான் யாரை நண்பன்னு நினச்சனோ அவன் இல்லை, யாரை எதிரின்னு நினைச்சனோ அதுவும் இல்லை. ஸோ அப்படிதான் இருக்கு இந்தியாவோட ஈக்குவேஷன். we are playing it very safe. ட்ரம்ப் இப்போ என்ன சார் அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது, அவரே செயல்படுறாரா இல்லை அவருக்கு பின்னாடி இருக்க அழுத்தம் என்ன? அழுத்தமும் இருக்கு, லாபி ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி அவர் இது வரைக்கும் எடுத்த எல்லா டெசிஷனுமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸாக தான் இருக்கு. அவர் உள்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு செனட்லயோ காங்கிரஸ்லயோ எதுவுமே கேட்கல. அவர் வந்து அவருடைய பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஜனாதிபதியின் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பவர்ஸ்லாம் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் ஒவ்வொன்றா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேஸ் போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வாபஸ் வாங்கிட்டு வராங்க, கேஸ் போகுது சுப்ரீம் கோர்ட்டில் வாபஸ். ரீசன் என்னன்னா எதுவுமே ஒரு டிஸ்கஸே பண்ணல. அது ரிப்பப்ளிகன் பார்ட்டியோடைய இதுலேயும் கூட்டமைப்புலையும் டிஸ்கஸ் பண்ணல, ரிப்பப்ளிகனு டெமோக்ராட்டிக் 2த்துலையுமே சேர்ந்து இருப்பாங்க, அதுலேயும் பண்ணல. இதில் ரிப்பப்ளிகனே ஒத்துக்க போகிறதில்ல, டெமோக்ராட்டிக் ஒத்துக்கவே மாட்டான்.
ஆனா கோர்ட்ல அவரு ட்ரையல் போறாருல்ல சார், ஒண்ணா தான் ரிலீஸ் ஆகுது. அமெரிக்காவுடைய இறையாண்மைக்கு அதான் சொல்ல வரேன். பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இந்தியா செயல்படுகிறது. அப்ப அந்த கோட் வந்து தப்பா இருந்துச்சு அப்படின்னா அது இல்ல நான் என்ன கேக்குறேன், எல்லாத்தையுமே அப்படிதாங்க சொல்றாரு. எல்லா இந்த டாரிஃப் கூட அவர் என்ன சொல்றாரு, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போறாரு 14329 அப்படின்ற நம்பர்ல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்ன சொல்லுது, நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூக்காக ரஷ்யாவுடன் இந்தியா வந்து ஆயில் வாங்குது, அதனால நான் இந்த டாரிஃப் போடுறேன். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இதை எடுக்கிறாரா இல்லை என்ன டெசிஷனில் எடுக்கிறாருன்னே புரியல. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு செல்லாது. அவரே வந்து ஒரு டைவர்ஷன் மேலே டைவர்ஷன் தான் போட்டுட்டு இருக்காரு தவிர இது வரைக்கும் கான்கிரீட்டாக, நான் சொல்கிறேன் ஜனவரி 21 2025 அப்புறமா இன்னைக்கு வந்து 10 செப்டம்பர் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முடிஞ்சு போச்சு. ஓகே, 8 மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த 8 மாதத்தில் அவர் கான்கிரீட்டாக ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காரா? கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா மாற்றுன்னு சொல்லாதீங்க. ஸோ அதுவுமே நிறைய பேர் ஒத்துக்கல. ஸோ வேறு ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுடைய கண்ட்ரியில் ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வந்தாரானா இல்லை. டொமஸ்டிக்கா எந்த ப்ராப்ளமும் இல்லையா சார் யூஎஸ்ல? பெரிய டொமஸ்டிக் ப்ராப்ளம் சார், ஒண்ணுமே ட்ரம்ப் இதை செய்தார்னு சொல்லி எந்த விஷயம் தான் கேட்குறேன் நான். உள்நாட்டில் எதுவுமே கிடையாது, வெளிநாட்டிலையும் எதுவும் கிடையாது. ரஷ்யா உக்ரைன் போற ஒரு நாள்லையும் நிறுத்துவேன், முதல் நாள் முதல் கையெழுத்து நிறுத்தல. காசா இஸ்ரேல் பிரச்சனை நான் நிறுத்தவே இல்லை. இன்ஃபேக்ட் ஈரானும் சேர்ந்து வந்துருச்சு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் ஒழுங்கா தான் போயிட்டு இருந்துச்சு, பெரிய தகராறு வந்துச்சு, நாமளே தான் நிறுத்தணும். ஓகேவா? இவ்வளோ ரெஜிம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. இவ்வளவும் பண்ணிட்டு நான் வந்து அச்சீவ் பண்ணேன்னா என்னதை அச்சீவ் பண்ணாங்கன்னு புரியல. ஸோ இது எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். அது நாள் வெகு தூரத்தில் இல்லைன்றதை என்னோட பார்வையாக இருக்கிறேன். மிக நன்றி சார். பல தகவல்கள், நேபாளில் நடக்கக்கூடிய விஷயம் இந்தியாவுக்கு எந்த வகையில் சாதக பாதகம், அதுக்கு பின்னால் என்னென்ன நாடுகள் இருக்கு, என்ன அரசியல் நகர்வுகள் இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். நன்றி. ஜெயின் சார். நேர்களே, மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேர்களே.